வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி என்பதே இருக்காது. அதேபோல் அவரது வீட்டில் எப்போதும் பணத்திற்கு கஷ்டம். வீட்டில் யாராவது ஒருவர் யாருடனாவது எப்போதும் சண்டை நடந்தபடியே இருக்கும். யாருக்கும் எந்த சுப நிகழ்ச்சியும் நடைபெறாது. தேவையில்லாத வம்பு வழக்குகளும் சேர்ந்து வரும். இந்த நேரங்களில் என்ன பரிகாரங்கள் செய்து பாவங்களிலிருந்து விடுபடலாம்? பசியோடு இருப்பவர்களுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு தேடி சென்று உணவளியுங்கள். மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் தரும் உணவு உங்களின் பாவக்கணக்கை குறைத்துவிடும். சனீஸ்வரனின் வாகனமாக காகம் கருதப்படுவதால் அவற்றுக்கு உணவு வைக்கும் போது நமது பாவங்கள் அதிக அளவில் குறைகிறது. குறிப்பாக நமது முன்னோர்களுக்கு காகத்தின் மூலமாக அந்த உணவு கிடைப்பதாக ஒரு ஐதீகம். காகம் மட்டுமின்றி பறவீனங்களுக்கு உணவளிக்க மறக்காதீர்கள். கோதுமை அல்லது ஏதேனும் தானிய வகையை நீங்கள் உணவாக கொடுப்பதன் மூலம் உங்களின் பூர்வ ஜென்ம சாபம் நீங்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் அரிதிலும் அரிதாக ஏதேனும் இறந்து கிடக்கும் உயிரினங்கள் ஏதாவது நீங்கள் காண முற்பட்டால் அதை குழி தோண்டி புதைத்து அதன் மேல் சிறிது பாலை ஊற்றி இறுதி சடங்கு செய்து விடுங்கள்.